உங்களை மீண்டுமாக காண்பது கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆமென். உண்மையா இல்லையா? உண்மைதானே? இன்னைக்கு ஒவ்வொரு செய்தி நம்ம கேட்கும் பொழுது நம்ம இங்க நிற்பது தேவனே, ஆண்டவரே நன்றி அப்பா. சற்று நேரம் நம்முடைய தேசத்திற்காக, நம்மளுடைய தேசத்துல அதிகமாக பரவி வருகின்ற இந்த கொரோனா வியாதிக்காக ஜபித்துக் கொள்வோமா? ஏன்னா இது எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்கு. என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறானுங்க என்று இந்த உலக லெவல்ல இருந்தாலும் நம்முடைய தேசத்துல குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. ஆனா திரும்பமாக அது அதிகரித்து கொண்டு வருவது பார்க்கும்போது எல்லாத்துக்குமே பயமா இருக்கு. ஏன்னா வெளியே போய் நம்ம வேலைகள் செய்ய முடியல, நம்ம பிள்ளைங்க சம்பாதிக்க முடியல, வீட்டு தேவைகள் இருக்கு, அநேக காரியங்கள் இருக்கு. எல்லோரும் சேர்ந்து சபையாக ஜபிப்போம். நம்ம எப்படி ஜபிக்கணும்? வெள்ளிக்கிழமை நேமை இன்றைக்கும் ஜபிப்போம். ஸோ அநேக காரியங்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜபித்துக் கொள்வோம் சபையாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்க தேசத்தை ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் ஆண்டவரே அப்பா ஏன் வருது எங்களுக்கு தெரியல. பார்வோனை போல ஆண்டவரே, நெபுக்கத்நேசரை போல ஆண்டவரே, அதிகாரத்தை ஒழுங்க மனு திரும்படியா ஜபித்துக் கொள்கிறோம் அப்பா. தேவரே, நீர் தாமே ஆண்டவரை அவங்களோடு இடைப்படுங்க. எங்களுடைய சபை மேல இருக்கின்ற, எங்களுடைய தேசத்தின் மேல இருக்கின்ற உங்களுடைய விசுவாசிகள் ஆண்டவர் மனம் திரும்பி ஆண்டவரே உங்கள் இடத்துல ஆண்டவரே அவர்கள் கேட்கும் பொழுது சோசத்தை ஆண்டவரை, சுகத்தை ஆண்டவரை கட்டளையிடவே சொன்னீரே. கர்த்தாவே, நாங்க உங்க பிள்ளைங்கப்பா, உங்க மத்த மண்டாடுகிறோம். இந்த வேலையில, இந்த காலை வேலையில வந்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தை ஆண்டவரை சுகத்தை தாங்கப்பா, சுகபலத்தை தாங்கப்பா, எங்க பிள்ளைகளுக்கு சுகபலத்தை தாங்கப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரே பாதை எங்களுடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு காத்ததுக்காக நன்றி. எங்களுடைய தேசத்திற்காக ஜபித்துக் கொள்கிறோம். எங்க தேசத்துள்ள ஒவ்வொருவருக்காக ஜபித்துக் கொள்கிறோம். ஐயா, இது உங்களுடைய மந்தை தகப்பன, இது உங்களுடைய பிள்ளைகள் தகப்பன. அடுத்தாக அதே போல ஆண்டவரே, எங்களை விட்டு ஆண்டவரை தூரத்தில் இருக்கின்ற ஆண்டவரே மகளுக்காக ஜபித்துக் கொள்கிறோம். கர்த்தாவாக வேலை இடத்துல பாதுகாப்பு வருவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அவங்களுடைய கையில் ஆண்டவர் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஐயா, நீங்க சொன்னீங்கப்பா 30ஆக 60ஆக 100ஆக ஆசீர்வதிப்பேன் என்று. 100% you bless our children of Father. They were blessing unto you. 100 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா ஜபித்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலிப்பா ஐயா, இந்த ஏப்ரல் மாதம் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, திருமணம் பண்ண ஒவ்வொரு தம்பதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதுவரைக்கும் காத்து இனியும் நீங்க காப்பீங்க அப்பா. நல்ல சுகபலத்தோடு வழி நடத்தும்படியா ஜபித்துக் கொள்கிறோம் அப்பா. தேவரே, நீங்கப்பா அங்க வழி நடத்தி அவங்களுடைய சித்தம் என்ன வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு என்ன ஆண்டவரை நோக்கம் வச்சிருக்கீங்க, அவங்க பிறந்த ஆண்டவரை ஐயா பர்பஸ் என்ன உங்களுக்கு தெரியும் தகப்பன. யாரையும் வெறுமையாக கூட நீங்க படிக்க மாட்டீங்கப்பா. ஒரு எறும்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆண்டவரை. ஸோ உம்மால படைக்கப்பட்ட, உன் சாயல படைக்கப்பட்ட, உன்னுடைய பேரை வாங்கப்பட்ட ஒவ்வொருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை அவங்க தெரிந்து கொண்டு இன்னும் நலமாக, சுகமாக, வளமாக வாழத்தக்கதாக ஜபிக்கிறேன் தகப்பனை. தகப்பனை, இந்த வேலையிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேலையில ஆண்டவரை ஐயா, இந்த பிரசங்கத்தை நீங்க பேசுங்க. அபிஷேகநாதரை அப்பா, உங்களுடைய ஆவியானவரை எங்க மத்தியில பேசுங்க. என்னை மறைத்து நீங்க பேசுங்க. நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரை, சாதாரண குப்பையும் தூசியுமாக உள்ளவன் ஆண்டவரை. உங்களுடைய சமூகத்தை நிக்க ஆண்டவரை அருகதை இல்லாதவன் தகப்பன. இன்னையும் கூட்டி ஆண்டவரை பேர் சொல்லி அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன. என்ன செய்தி வச்சிருக்கீங்க உங்க பிள்ளைகளுக்கு, எங்களோடு பேசும்படியா ஜபித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக இந்த நாட்களில உங்களோடு கூட இந்த உயிர்த்தெழுந்த பிரசங்கம் அது அல்லது சிலுவின் பிரசங்கம், இந்த 3 வாரங்களிலாக பிரசங்கம் பண்ணி கொண்டு வரத்தக்கதாக தேவன் ஒரு எழுவதிலையும் தூண்டுதல் கொடுத்தாரு. ஓகே, அது முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டை படிப்போம். நான் படித்தேன், எனக்கு பிடிச்ச பாட்டு. இப்போ இந்த காலத்தில்
இந்த கோவிட் காலத்துல உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டால் யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, ஏசையா 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 ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, அப்ராமின் தேவனோ நீதானையா, ஈசாக்கின் தேவனோ நீதானையா, அப்ராமின் தேவனோ நீதானையா, ஈசாக்கின் தேவனோ நீதானையா, யாக்கோபின் தேவனோ நீதானையா, யாக்கோபின் தேவனோ நீதானையா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டால் யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே, நீங்க போதும் கொண்டு வந்து நிற்கிறோம் தகப்பனே, நீங்க போதும் என்று அமர்ந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக காரியங்கள் அங்க கேட்டிருக்கோம், இன்னைக்கு பார்க்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு 9 வயது பிள்ளை, பிரபலமான ஒரு பெரிய நடிகர், ஒன்றும் இல்லை, நத்திங், ரைட்? கேள்விப்பட்டிருப்பீங்களா? எல்லா நியூஸும் பார்க்குறோம், நம்ம நல்லதுதான். ஏமே, ஆனால் அதே போல இன்றைக்கு உங்க மத்தியில் ஒரு கேள்வி கேட்க, ஏன் வந்திருக்கீங்க? இன்னொரு பிரசங்கம் பண்ணேன் நான், முதல் பிரசங்கம் உயிர்த்தெழுதல் பிரசங்கம் பண்ணேன், முதல் பிரசங்கம், அது வந்து ஈஸ்டருக்கு. போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணோம்? சிலுவையின் பிரசங்கம் பைத்தியம், ரைட்டா? ஞாபகம் இருக்கு. சரி, இன்றைக்கு மீண்டுமாக அந்த உயிர்த்தெழுதல் பிரசங்கம் தாக்கம் கொண்டு வந்திருக்கா? இம்பாக்ட் இருக்கா? தாக்கம்னா தெரியுமா? ஏதாவது நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா அதோடைய தாக்கம் இருக்கு. சரி இருக்கு, தாக்கமா இம்பாக்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சரி, இன்னைக்கு ஒரு கேள்வி உங்க மத்தியில் கேட்க விரும்புகிறோம். நீங்க எத்தனை வருஷம் கிறிஸ்துவா இருக்கீங்க எனக்கு தெரியாது. நிச்சயமாக ஒரு வருஷம் கிறிஸ்துவங்க இல்லை யாருமே. இருக்கா? ஒரு வருஷம் இருக்கா? விளையாட்டுல பார்த்தா இருக்கு போல இருக்கு, இல்லை அழகா இருக்கிறோம். சரி, நம்ம கிறிஸ்துவத்துல சர்ச்சில் 3 முக்கியமான பண்டிகை கொண்டாடுவோம்ல. ஒன்று என்னது சொல்லுங்க பிள்ளைங்களா? சீக்கிரம் போயிடுவான். சரி, குட் ஃப்ரைடே ஆரம்பிப்போமா? கிறிஸ்துமஸ் இருந்தால் குட் ஃப்ரைடே வரும். முதல் நாள் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்னது? பிறந்த நாள். ஓகே, கிறிஸ்துமஸ் வந்து இயேசு பிறந்த நாள் கொண்டாடுறதுனால. இரண்டாவது குட் ஃப்ரைடே, இயேசு மரித்தாரு. மூன்றாவது ஈஸ்டர். ஈஸ்டர் என்னது? இயேசுவானவர்
உயிர்த்தெழுந்தார். ஓகே, இது 3 முக்கியமான ஒரு பண்டிகைகள் கிறிஸ்துவங்க நம்ம கொண்டாடுறோம். மற்ற பண்டிகை அவ்வளவாக நம்ம மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, மற்ற டேலாம் இருக்கு. ஓகே, அதை பத்தி ரொம்ப பிரச்சனை இல்லை. இந்த 3 பண்டிகைகள் முக்கியமான பண்டிகைகள். நீங்க நம்புறீங்களா இயேசு பிறந்தாரு? ஹலோ, இயேசு பிறந்தார்னு நம்புறீங்களா? ஏன்னா இப்ப இது மாதிரி சரியான வாக்குவாதங்கள் இருக்கு. அந்த நாளத்தை கேலண்டர் இல்லை, அந்த நாள் கிழமை தெரியல, இப்பதான் பிறந்தாரா? ஓகே, இயேசு பிறந்தார் நீங்க நம்புறீங்களா? விளையாட்டுக்குள்ள சொல்றீங்களா? இயேசு பிறந்தார் நம்புறீங்களா? நம்புறோம். இயேசு மரித்தார் நம்புறீங்களா? நம்புறீங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் நம்புறீங்களா? சரி. இயேசு ஆண்டவர் மீண்டுமாக வருகிறார் நம்புறீங்களா? நம்புறீங்க. ரைட்டு. இன்றைக்கு நீங்க சத்தா பரவ போங்க நம்புறீங்களா? மாட்டிக்கிட்டீங்களா? இன்றைக்கு நான் மறித்தாலும் நீங்க மறித்தாலும் பரலோகம் போவோம் என்று நம்புறீங்களா? இயேசு பிறந்ததை நம்புறோம், இயேசு மரித்ததை நம்புறோம், இயேசு உயிர்த்தெழுந்தா நம்புறோம், மீண்டும் வருவார் என்றும் நம்புறோம். ஆனா இன்றைக்கு நான் போயிட்டுனாக்கா ஆண்டவர்கிட்ட போவேன் நம்பிக்கை இருக்கா? அதுதான் உயிர்த்தெழுந்ததின் தாக்கம், அதுதான் உயிர்த்தெழுந்ததின் இம்பாக்ட். The resurrection impact in us or not. நான் நம்புறேன் என் தேவன் உயிர்த்தெழுந்திருக்கிற நம்புறேன், அது மீண்டும் வருவார் நம்புறேன். ஆனா நான் மரித்து போனால் என் தேவனிடத்தில் போவேன் என்று சொல்வதற்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? யாரா கேட்பாங்க, எங்க நீங்க கிறிஸ்துவங்க, நீங்க சொல்றீங்க இன்றைக்கு நீங்க மரித்தால் நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொல்றீங்க, போவீங்களான்னு கேட்கிறான். அப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இல்லையே. பரம்பரையாக நம்முடைய தாத்தா கூட்டம் பாட்டி காலத்தில் இருந்து நாங்க நம்பிக்கிட்டு வந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தீங்களே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் எங்களை கூப்பிடுறீங்க? ஏன் எங்களை வம்பு பண்றீங்க? ஏன் எங்களை தொந்தரவு பண்றீங்க? நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு உங்களுக்கே நிச்சயம் இல்லை, நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றோமா? ரைட் தானே? அவங்க ரைட் தானே? என்ன அப்படிங்களா? ரைட் தானே? இதை பார்த்து கொண்டு இருக்க முடியும். நான் கேட்கிறேன், இன்றைக்கு நீங்க மறைத்த பரலோகத்துக்கு போறதுக்கு நிச்சயம் இருக்கா? ரொம்ப பேருக்கு தெரியல, இருக்கலாம், இல்ல. இன்னொரு கூட எபிரியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா? இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, என்னது? அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம பரிசுத்தவான்கள், பரிசுத்தம் ஆக்க sanctified. ஏனென்றால் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற பிளவு பாவம். இந்த பாவம் தான் என்னது? மரணம். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் நான். பாவத்தின் சம்பளம் மரணம். He separated us, he divided us. So the death, மரணம் எப்போ வந்துச்சு? மரணத்துக்கு பலம் இல்லை, மரணத்துக்கு பவர் இல்லை. ஆனா மரணம் எப்போ வந்துச்சு? எப்ப தொட்டா மரணம் வந்துச்சு, எப்ப பாவத்தை தொட்டா அப்ப சாவு வந்துச்சு. சீதை சொல்லி கொடுத்தனா இல்லையா? அதே போல இந்த மரணத்துக்காக, இந்த பாவத்திற்காக யார் மரித்தா? ஒரே தரம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே ஒரு தரம் பலியிடப்பட்டது. அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். நீங்க செஞ்ச நல்ல காரியத்தினாலேயோ நான் செஞ்ச நல்ல காரியத்தினாலேயோ இல்லை. இயேசு நமக்காக மரித்தார் இல்லை, அதுதான் நம்ம பேசிக் கொண்டு இருக்கிறோம். அதுதான் ரெசரக்ஷன், அதுதான் குட் ஃப்ரைடே. இயேசு பிறக்காம இருந்தால் மரிக்க முடியாது. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு எனக்கும். ஸோ அதனால் இயேசு
மரித்தார். அன்றியும் பாருங்க 11 படிங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனையும் ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனை நிற்பான். இவரோ ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது. பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா பார்க்கணும். இந்த பலி கொடுக்கறது தெரியும், இந்த பிள்ளைங்களுக்கு தெரியுமா இல்லையா தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும், பெரியவங்களுக்கு தான் தெரியும். பலி கொடுத்துருக்காங்க, பலி கொடுப்பாங்க. நானாக கொடுத்துருக்கோம். ஆட்டுக்கடா வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், சேர்ந்த மாதிரி பலிகளை கொடுத்து அந்த நாளை கொண்டாடுவாங்க. அந்த சாமிகளுக்கு போய் அவங்களுக்கு இந்த பலிகளை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பலிகளை கொடுக்கறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அவங்களுடைய பாவங்கள் நிவாரண பலியாக அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அந்த தெய்வத்துக்கு போய் அவங்களோட வேண்டுதெல்லாம் வைப்பாங்க. கோரிக்கை போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா நான் உங்க இடத்துல இந்த காணிக்கை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனா தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரே தரம் காணிக்கை கொடு. இல்லைன்னாக்கா இப்பொழுது நீங்க மேல படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அந்த மேலே ஒரு வசனம் இருக்கு பாருங்க, இருக்கா? 5:10 ஆகையால் பலிகளையும் காணிக்கைகளையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் பிரியமானவைகள் அன்றி. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஆகினால அன்பானவர்களை, தேவன் பலியில கொடுத்தாங்க, காணிக்கையில கொடுத்தாங்க, நிவாரண பலிகளை கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், இதுல எனக்கு பிரியம் இல்லை, உன்னுடைய சரீரத்தை நீ பலியாக கொடுப்பாயா. டச்சிங் பாயிண்ட், இதான் டச்சிங் பாயிண்ட். ஆடு வெட்டுறான், மாடு வெட்டுறான், கோழியை வெட்டுறான், ரத்தத்தை கொடுக்குறான், ரத்தம் தெளிக்கிறான், இதெல்லாம் பிரியம் இல்லை. ஆண்டு சொல்றாரு, ஒரு சரீரத்தை எனக்காக நான் பலியாக. இயேசு தாமே நமக்காக பலியானதுனால நாம் இன்னைக்கு தைரியமாக சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? நான் பரலோகத்துக்கு வருவேன். யார் பரிசுத்தப்படுத்தினார்? என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தினார். அதுதான் உயிர்த்தெழுந்த பிரசங்கம், அதுதான் சிலுவின் பிரசங்கம், அதான் சிலுவின் வல்லமையின் பிரசங்கம். மரித்தோடு தேவன் உங்களையும் இன்னையும் மீட்டெடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, 2 கொரிந்தியர் 1:22 வாசிங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், எனக்கு பிடிச்ச வாசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22 வசனம் என்ன சொல்லுது? அவர் நம்மை என்னது முத்தமிட்டாரா? முத்திரித்துனா என்னது? மாட்டீங்களா தமிழ்? முத்திரித்துனா என்னது? சீல்டு போட்டிருக்கோம். ஆங்கிலத்துல சீல்டு, முத்திரை போட்டிருக்காங்க. பிள்ளைங்களா, தயவு செய்து நாங்க போயிட்டு போயிருக்காச்சு, தமிழை வாழ கொடுங்க, தமிழை வாழ வைங்க. நான் சொன்னவங்கிட்ட எனக்கு தமிழ் தெரியாது, நீங்க தப்பு தப்பா படிச்சா எனக்கு தமிழ் தெரியும். எனவே முத்திரைக்கு தேவன் உங்களை முத்திரை போட்டிருக்கிறாரு. எப்படி எப்படி முத்திரை போட்டாரு? படிங்க அந்த வசனத்தை திருப்பியும். அவர் நம்மை முத்திரித்து அவருடைய இருதயங்களில் டிபாசிட். அச்சாரம் என்னது?
ஹெச்ஆரம் முத ஒரு ஜாமான் வாங்குறீங்களே, முத அந்த ஜாமான் நீங்க வேணும்னு சொல்றீங்களே, ஒரு காடி வாங்கும் போதோ இல்லை வீடு வாங்கும் போதோ முதல்ல கேட்குறாங்க, ஒரு நகை வாங்கும் போதோ நீங்க டிபாசிட் கொடுங்க முதல்ல சொல்றாங்கல்ல, ஒரு 10%, ஒரு 20% முதல் டிபாசிட் விஸ்வாரி கொடுத்தாதான் இந்த ஜாமான் உங்களுக்கு வச்சிருப்பேன், இல்லைன்னா வித்து விடுவோம். ரைட் தானே? எத்தனை பேர் டிபாசிட் கொடுத்துருக்கீங்க? டிபாசிட் கொடுத்து எத்தனை பேர் ஏமாந்து போயிருக்கீங்க? இருக்குதானே? ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கு. ஆனா ஆண்டவர் ஏமாத்துற ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆங்கிலத்துக்கு ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க. இது அந்த ஆங்கிலத்துக்கு யார் ஆங்கில பைபிள் வச்சிருக்கீங்க? படிங்க, நல்லா இருக்கும் ஆங்கில பைபிள், வெரி நைஸ். நானே படிச்சிருக்கா? anybody see that? அந்த திருப்பி போடுவோம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22 தமிழ போட்டிருக்கு பாருங்க. அவர் நம்மை முத்திரித்துனாக்கா முத்திரை போட்டிருக்கிறாரு. முத்திரை இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், அது என்ன சொன்னீங்க? ஒய்யோன்னு சொல்லிச்சு. நான் விவோன்னு சொன்னேன், நான் போனேன். அப்ப அழாரோடைய இதுலயும் ஒரு முத்திரை இருக்கிறது. மகளே கிறிஸ்தவல உன்னை ஆண்டவர் முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். பிசாசு அவனுக்கு தெரியும், அது அவன் டாச் பண்ண முடியாது உங்களை. தெரியுதா? நல்லா வச்சுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ முத்திரை போட்டிருக்கு. என்ன பிராண்டு? நீ என்ன பிராண்டு? இயேசு கிறிஸ்துவின் பிராண்டு. ஹல்லேலூயா! பரலோகத்துக்கு உரியவர்கள் உங்க பிராண்டு, பரலோகத்தின் பிராண்டு. அது மட்டுமல்ல, தொடர்ந்து கீழே படிப்போம். முத்திரித்திருக்கிறீர்கள் கிறிஸ்து எங்களையும் கிறிஸ்துவுக்குள் இல்லை, அது இல்லை. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியானவர் என்னது? ஆவியனும் அச்சாரம் டிபாசிட் கொடுத்திருக்கிறார். டிபாசிட் போட்டிருக்கிறார். இங்க ஆங்கிலத்தை படிச்சீங்கன்னாக்கா, the spirit in our hearts as a guarantee இருக்கா? யார்கிட்ட இருக்கு கேரண்டி? ஒரு ஜாமா வாங்கினீங்கன்னாக்கா கேரண்டி கார்டு கொடுப்பான். கேரண்டி, இந்த ஜாமா நல்ல ஜாமா, இந்த ஜாமா கெட்டு போச்சாக்கா நீங்க இந்த கேரண்டி கார்டு இஷ்யூ பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜாமா நாங்க திருப்பி கொடுத்துருவோம், புது ஜாமா கொடுப்போம். ஹல்லேலூயா! எங்க பாருங்க, நம்ம ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கேட்கிறேன், நான் இன்றைக்கு மறித்தால் பரலோகம் போவேன். ஏன் தெரியுங்களா? இதுக்கு டிபாசிட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இது முத்திரை போட்டிருக்கிறாரு, கேரண்டி கார்டு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா! இன் தேவன் நான் செய்த நன்மைக்காக அல்ல, இன் தேவன் செய்த பலியானார் எனக்காக. கிறிஸ்தவனே நீங்களும் நான் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் இதுதான். எஸ், நான் இன்றைக்கு மறித்தால் பரலோகம் போவேன். ஏன் தெரியுங்களா? நான் செஞ்ச நன்மைகளுக்காக அல்ல, இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மறித்தாரு. அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு? கேரண்டி கொடுத்திருக்கிறாரு, முத்திரை போட்டிருக்கிறாரு, டிபாசிட் போட்டிருக்கிறாரு. எங்க? ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர்களை, என்னுடைய பெயர்களை எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1 அதிகாரம் 22 நினைக்கிறேன், இருக்கா? 13 பக்கத்தில் இருக்கு நினைக்கிறேன். அது என்ன போட்டிருக்கு? எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். வாக்கு தத்தம் செய்யப்பட்டவர்கள் நீங்களும் நானும், முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நானும். அதனாலதான் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க பொட்டு வைக்க கூடாது, அது வைக்க கூடாது சொல்லலை, வச்சிருக்கலாம், பரவாயில்ல. சில பேர் இருக்காங்க, பிகாஸ் அவங்க கல்ச்சர். ஏதாச்சும் அடையாளம் கேட்டு, ஏன் நீங்க பொட்டு வைக்கலன்னாக்கா உடனே நான் கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்காக. ரைட்? ஓ, கிறிஸ்தவங்க பொட்டு வைக்க மாட்டீங்களா?
கேட்பாங்க. ஆமா, வைக்க மாட்டோம். ஏன்னா கிறிஸ்துவானவர் எங்களுக்கு முத்திரையாக இருக்கிறார், எங்களுக்கு அச்சாரமாக இருக்கிறார், எங்களை சீல் பண்ணி இருக்கிறார். இந்த இயேசு உங்களையும் ரட்சிப்பாங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்ம இடத்துல இந்த தாக்கம் இருக்கா? அதான் என்னுடைய கேள்வி. நான் இயேசு கிறிஸ்து பிறப்பதை நம்புறேன், இயேசு கிறிஸ்து மரித்ததை நான் நம்புறேன், இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்ததை நான் நம்புறேன். ஆனா நான் மரித்து போனால் இயேசுவரத்துக்கு போவனா நம்புறேன். ஏனென்றால் என் தேவன் எனக்காக அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவர் எனக்காக கொடுத்த உடன்படிக்கை, நான் தேவனிடத்துல போவேன். சமயத்துல இந்த வசனத்தை எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பரலோகத்துக்கு போயிட்டு நான் என்ன உடுப்பு கொடுக்குறான், ராயாவுக்கு வருது, ராயா உடுப்புக்கு நான் என்ன பாஜு போடுவீங்க? பாஜு பூர்வமா சரி, இந்த என்ன பாஜு போடுவீங்களோ அதே போட்டிருக்குங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 42, 44. அங்க போய் என்ன உடுப்புல இருப்போம்? அங்க கோட்டு சூட்லாம் போட்டிருப்போமா? பரலோகத்துக்கு போயிட்டு இவங்களுக்கு இங்க அங்க ராயா வரும்போது நம்ம பாஜு பூர்வம் போய் சொம்பா போடுவோமா? அரிதாயாவுக்கு என்ன போடுவாங்க? சீன பெருநாளுக்கு அங்க என்ன போட்டிருக்கு? நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கும்? 1 கொரிந்தியர் 42 எடுத்துட்டீங்களாமா? வாசிக்கலாமா? மரித்தோரில் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதை எழுதியிருக்கும், கனவீனம் உள்ளது பலவீனம் உள்ளதாய் எழுதியிருக்கும். அவ்வளவுதானா? ஜனி சரீரம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்மம் சரீரம், ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே ஆதாம் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப பிந்தின ஆதாம் செத்து வைத்தார். பிந்தின ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். மேல நீங்க என்ன சொன்னீங்க? ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். அப்ப நம்ம பரலோகத்துல ஆவியானவர் இருக்கும்போது என்ன டிரெஸ் போனா கவலைப்படாதீங்க, இங்க இருந்து வாங்கிட்டு போயிடாதீங்க. அதுக்காக தான் நீங்க சீனெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, செத்து போயிட்டாங்கனாக்கா அவங்க என்ன செய்வாங்க? காசு, பணம், காடி, அவங்க என்னென்ன விரும்புறாங்களோ அதெல்லாம் எரிப்பானுங்க போட்டு. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க? ஏன்னா அவங்க பரலோகத்துல அங்க போய் அனுபவிக்கணுமா? போவாதுங்க, ஏமாந்துடாதீங்க. நம்மளுடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரம். என்ன கொடுத்த போறோம்? என்ன அங்க போயிட்டு அருகதையா கொண்டாட போறோம்? என்ன கலரை போட போன கவலையே வேண்டாம். எங்க இருப்போம்? ஆவிக்குரிய சரீரம் தேவன். அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க உயிர்த்தெழுவது மட்டுமல்ல, நிச்சயம் அல்ல, நீங்க உயிர்த்தெழுவது இன்னோடு இருப்பது முத்திரை போட்டிருக்கிறார் ஆண்டவர், உடன்படிக்கை செய்திருக்கிறார் ஆண்டவர். உங்களுடைய சரீரம் கூட இந்த சரீரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்து போது காமிச்சாரு சரீரம், ஆவிக்குரிய சரீரம். ஸோ டோன்ட் வரி. அது மட்டும் இல்ல, அங்க போய் என்ன சாப்பிட போறோம்? பர்கர் இருக்குமா? இல்ல என்னது பண்டானா? ஃபுட் பண்டான் வருவானா? அப்பப்ப நம்ம ஆர்டர் பண்ணலாமா? இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? இன்னைக்கு அதை பத்தி அங்க பசியும் இல்லை, தாகம் இல்லை, சூரியன் இல்லை. ஹவ் நைஸ், ஹவ் நைஸ். ஸோ அதனால் கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுக்காய், அப்புறம்
சுவிசேஷத்திற்காய். சொல்லுவீங்க சுவிசேஷம் சொல்லி இருக்கீங்களா? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது நம்மளோட உயிரான் இன்றைக்கு வச்சிருப்பது சுவிசேஷத்திற்காக. ஆண்டவரை இப்போ உங்களுக்குள்ள வரும் அஸ்தர், நீங்க பாட்டு சொல்லிட்டு போறீங்க. நம்ம அப்படின்னாக்கா இன்னைக்கு மறித்தா போயிடலாமா? பரிசுத்தம் ஆயிட்டோமா? பரலோகத்துக்கு போயிடலாமா? பர்ஃபெக்ட் ஆயிட்டுனா, பரிபூர்ணம் ஆயிட்டுனா? இன்னொரு கூட 1வது பேதுரு, எப்படி சொல்ற 1வது பேதுரு, சில பேர் கேட்க அப்ப கேட்கிறாங்களே, சில பேர் சொல்லுவீங்களே, ஏய் நான் நீங்க மறுத்துனாக்கா நான் இன்னைக்கு பரலோகத்துக்கு போவோம், நீங்களும் பரிசுத்தராயிட்டீங்களோ, நீங்களும் பரிபூர்ணம் ஆயிட்டீங்களோ? இப்போ கிறிஸ்துவெல்லாம் ரொம்ப பரிசுத்தம் ஆயிட்டாங்கடா. ஆனா வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்கு? நம்மளுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்கு? நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கு? சண்டை போடுறோமா இல்லையா? சில சமயம் கெட்ட வார்த்தை கூட பேசுறாங்க, சில பேர் அடிச்சுக்கிறானுங்க, சில பேர் பிடிச்சிக்கிறானுங்க. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்ல, நான் இல்லைன்னு சொல்லலாமா? இது நாள் வரைக்கும் நான் பாவம் செய்யறேன். ஆமா, வேதம் என்ன சொல்லுது? அப்படி எப்படி ஏன் இந்த மாதிரி பட்டம் பகலை போய் சொல்ற? நீ இப்பதான் சொன்னேன், என்ன சொன்னேன்? பரலோகத்துக்கு போயிடலன்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன் பாவம் இருக்கு. அப்ப எப்படி நீ போவேன்? பார்த்து வச்சுக்கிட்டு இங்க கூட 1வது பேதுரு 1வது அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர். நான் அழைக்கல உங்களை, நான் அழைக்கல. யார் உங்களை அழைச்சா? யார் உங்களை அழைத்தா? இயேசு உங்களை அழைத்தார். ஆண்டவர் உங்களை அழைத்தாரு. இருங்கள், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருங்க என்று சொல்லிட்டு ஆண்டவர் சத்தியம் சொல்லுது. அப்படிதானமா? இது ரைட்? அப்படி என்றால் தேவன் பரிசுத்தர், நாம பரிசுத்தமா இருக்கும்படிக்காக ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக இருக்க சொல்கிறார். 2 things I want to tell you. இதெல்லாம் புடிச்சுக்கணும், கரெக்டா புடிச்சுக்கணும். ஓகே, நம்ம பரிசுத்தம் ஆகி கொண்டு இருக்கிறோம், பரிபூர்ணம் ஆவல. எழுதிக்கிங்க, எங்கேயாவது எழுதிக்கிங்க, சிந்தனை எழுதுங்க, உங்களுடைய இதயத்தை எழுதிங்க, உங்களை ஆவல் எழுதிங்க. அவங்க கேட்கும் பொழுது எஸ் ஐயா, நாங்க பரிசுத்தம் ஆகி கொண்டு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக, ஆவிக்குள்ளாக. ஆனா பரிபூர்ணம் ஆவல. சரிதான்? We are in the process of holiness but not perfect. இந்த வார்த்தை வழங்குதா? எஸ். மக்கள் கேட்பாங்க, அப்புறம் நீங்க நேர பரலோகத்துக்கு போயிருவீங்களா? ஆமா, போவோம். ஏனென்றால் நாங்கள் பரிசுத்தமாக வாழ at time we obey. தேவனுடைய சத்தியத்தை, தேவன் கொடுத்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்க செய்யறோம். பொய் சொல்லாத இருப்பாயாக, பொண்டாட்டி அடிக்காத இருக்காயாக. எல்லாம் பார்க்கு பொண்டாட்டி வரும். அல்லேலூயா. பிள்ளைகளை நேசிப்பாயாக. இந்த மாதிரி அநேக காரியங்கள் உண்டு, வேதத்தில் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் தான் அப்பப்ப அடிச்சிருக்கோம். பாக்குறீங்களா? பார்த்துக்கோ, கொண்டாடி அடிச்சிருக்காரு, நம்ம அடிச்சிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வேலை இல்லை. யாரும் சொல்லி கொடு. எங்க அப்பாவுக்கு நான் பார்த்து எங்க அம்மாவை அடிக்கதான் பார்த்துருக்காரு. ஏன் அவங்க அடிக்கிறான்னு தெரியல. திருப்பி அவங்களும் அடிப்பாங்க. இது அவங்களோட பிரச்சனைலா, ஆனா நம்மளோட பிரச்சனை சொல்லுவோம், வந்துடுவோம் திருப்பியும். ஆகினால நம்ம எங்க ஒரு இடத்த தப்பிடுறோம், தவறிடுறோம். ரைட்? ஆனா அது வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் அவரு பலியாகிட்டாரு, அவர் நம்மளை மீட்டுட்டாரு, அவர் நம்மளுக்கு டிபாசிட் கொடுத்துட்டாரு, அவர் சீலோ பண்ணிட்டாரு. நம்ம என்ன பொருளாச்சு? பரலோகத்துள்ள இயேசு கிறிஸ்துனுடைய பொருளா. அது கிராண்டி கார்டா இருக்கு. இந்த மாதிரி கிராண்டி கார்டு. என்ன கிராண்டி கார்டு? உங்களுக்கு கொடுத்த ஞானஸ்தான சர்டிபிகேட், அது கிராண்டி கார்டு. அது ஸ்டேஜுக்காக கொடுத்துருக்கோமா? பக்தி சபை உங்களுக்கு கிராண்டி கார்டு கொடுக்கல. நான் கொடுக்கல. இயேசு கிறிஸ்துவானவர் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளையாகும்படிக்காக கிராண்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வேலை. ஆகினால அன்பானவர்களே, மீனமாக கொண்டவர்கிட்ட கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார்,
இன்றைக்கு நம்ம செத்தாலும் தேவனோடு இருப்பேன் என்று சொன்ன இந்த வார்த்தை உங்களோட நிச்சயமாக இதயத்தில் பதிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ரைட் தானே? முத்திரை போட்டிருக்கு, டிபாசிட் கட்டியாச்சு, கேரண்டி கார்டும் கொடுத்தாச்சு. இப்ப நான் உயிர்த்தெழுந்த தேவனை நேசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நடவடிக்கை எப்படி செக். அதுதான் இப்ப கேள்வி. நீங்க பிரசங்கமே அதுதான். இந்த உயிர்த்தெழுந்த தேவனை விசுவாசிக்கிற நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்துறேன், ஒரு புருஷனாக, ஒரு அப்பாவாக, ஒரு தாத்தாவாக, சபையில ஒரு தலைவனாக, வேலை இடத்துல ஒரு வேலைக்காரனாக நான் வாழ்றேன். என்னுடைய வாழ்க்கையின் நடவடிக்கை எப்படி இருக்கு? ஒண்ணு. இரண்டாவது, நான் இந்த உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்க வரேன். எப்படி வரேன்? சும்மா வரேன்ட்டு வரேன்னா இல்ல, இந்த தேவாதி தேவனை நான் ஆராதிக்க அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை, ஐயா உங்களை ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, மாட்டு, ஆடு, கோழியை கொண்டு வர சொல்லல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை, துதியை, ஆராதனையை கொடுக்க எப்படி வந்து நிக்கிறோம்? மூன்றாவது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை எப்படி ஆராதிக்கிறீங்க, தொழுது கொள்றீங்க, உங்களுடைய டிவோஷன். எங்க பாருங்க, எங்க பாருங்க, உலகத்தான் சொல்லிக் கொடுக்கிறான். என்ன சொல்லிக் கொடுக்கிறான் தெரியுங்களா? காலையில எழுந்த உடனே தியானம் பண்ணுங்கள், உங்களுடைய ஆவி ஆத்மாவை ஒருநிலைப்படுத்துங்கள், அன்றைக்கு உங்களுக்கு காரியமெல்லாம் நல்ல விதமா வாய்க்கும் என்று அவன் சொல்றான். உங்களுக்கு கேரண்டி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, டிபாசிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, முத்திரையும் போடப்பட்டிருக்கிறது. தேவனோடு உங்களுடைய தியான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? செக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி உட்கார்ந்து சற்று உங்களுக்காக தேவன் இவ்வளவாக செஞ்சிருக்கிறாரு. நீங்க அந்த காரியங்களை செய்யும் பொழுது உலகத்தானுக்கு தெரியுது. காலையில எழுந்து நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது அந்த நாளை தேவன் நடத்த ஒப்பு கொடுத்து, உங்களுக்கு காலையில ஒரு வருஷம் பாருங்க, என்னது தியான துளிகள், அதை வச்சுட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வேற எதாவது செய்தி கேட்டு வீணா நேரம் சில பேர் போனீங்களே, ஆனால் நீங்க உங்களுடைய உட்கார்ந்து தேவனிடத்துல எப்படி நேரத்தை செலவு பண்றீங்க, தியானம் பண்றீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின் உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் நல்லா சுகமாக பலமாக இருக்கணும்னாக்க இந்த தியான வாழ்க்கை முக்கியம். ஹலோ, திங்க் அபவுட் இட். உங்களுக்கு யோகா பண்ண சொல்லல. அகெயின் நான் யோகா பண்றவங்க பண்ணீங்க, அது மாதிரி ஒன்று சொல்லலை. அமர்ந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் எப்படி தேவனுடைய காரியங்களை தியானிக்கணும், நம்மளுடைய பிரச்சனை எப்படி அவரோட கொட்டுறோம், இன்னும் சொல்றோம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் மற்றவங்க இடத்துல எப்படி என்னுடைய வாழ்க்கை பிரதிபலிக்குது, என்னுடைய வார்த்தையில, என்னுடைய பேச்சில, என்னுடைய நடத்தையில. இந்த மனசு ரொம்ப அன்பா பேசுறாங்க. நம்ம ஏசினாலும் ஏசாம போறோம். ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம், நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, நான் வயசுல சாப்பிட போயிருந்தோம்ல சார், நல்லா சாப்பிட்டோம், சைனீஸ் ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு, ஆனால் பில்லு போட்டாங்க. பில்லு போட்டுட்டு குடித்தோம். அந்த குடிக்க என்ன செய்யலாம், அவன் பில்லு போடுது. குடிச்சோன்னாக்க வேற மாதிரி குடிச்சோன்னா அப்படியே கண்ணு வந்து போகுது. பார்த்து ரொம்ப குடிச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சுகர் கேன் போட்டோன்னு கொடுத்தான். அது 2 போத்த குடித்தோம். நான் நல்லா வெயில் காலையில் அதுக்கு பில்லு போடலை. நான் சாப்பிடாம பில்லு போட்டா பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இது நம்ம குடிச்ச சுகர் கேன் வந்து பில்லு கொடுக்கல, பில்லு போடல, பில்லில் போடலை, பரவாயில்ல போயிடும். சி பெரிய யானைக்கு காசு கட்டிட்டான், சவுக்கு காசு கட்ட மாட்டான். சாப்பிடு இவ்வளவு சாப்பிட அதுக்கு காசு கட்டிட்டேன்னா என்ன சுகருக்கு என்ன ஒரு நான் கொடுக்கணும்.
அப்ப கொடுக்கும்போது அவன் பார்த்து நீங்க கிறிஸ்டின் இந்த மாதிரி சில்லற பத்தியெல்லாம் வச்சக்கூடாது. கிறிஸ்தவன் நம்ம மற்றவங்க இடத்துல எப்படி நடந்துக்கிறோம் உயிர்த்தெழுந்த தேவனுடைய தாக்கம் என்னுடைய வாழ்க்கையில வரணும். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக நீர் பிறந்தீர், இறந்தீர், உயிர்த்தெழுந்தீர், மீண்டுமாக வருவேன், நான் மரித்தால் உங்கள் இடத்துல வருவேன் என்ற நிச்சயத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த தாக்கம் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஆண்டவரை தலைமைத்துவத்தில் இருக்கின்ற ஒரு தகப்பனாக, ஒரு தாத்தாவாக, ஆண்டவரே திருச்சபையில ஒரு ஊழியக்காரனாக நிற்கும் பொழுது ஆண்டவரே இன்னும் வழி நடத்துங்க. உங்க கிருபை எனக்கு தேவை. நான் பரிபூர்ணமானவன் அல்ல, நான் பாவி. ஆனா உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் எங்களை வழி நடத்தும்படியாக ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து, என்னுடைய எல்லா நோய்களையும் குணமாக்கி, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூற்றி, எல்லா நன்மையினாலும் என்னை நிரப்பி, கழுகுக்கு ஒப்பான வாழ வயது தந்ததுக்காக நன்றி. ஆமென். தேவாதி தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதம், வல்லமையும் உங்களோடு இன்னோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மை